அல்லேலூயா, அல்லேலூயா. மீண்டுமாய் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள முடிய கர்த்தர் கொடுத்த மேலான கிருபைக்காக மீண்டுமாய் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக திருச்சபை நாயருக்காக, திருச்சபையுடைய போதகருக்காக, திருச்சபையில் இருக்கிற முக்கியஸ்தர்களுக்காக, திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் தாம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் ஒவ்வொரு வாரமும் நல்ல ஒரு ஆழ்ந்த சத்தியத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கீங்க. நல்ல ஒரு ஆவிக்குரிய சபை. உங்களுடைய தலைமை போதகரை நான் நன்றாய் அறிவேன். அவரோடு கூட உடன் ஊழியராக இருக்கிற அருமையான தம்பி சாம் அவர்களை நான் நன்றாய் அறிவேன். அவர்கள் சத்தியத்தை சத்தியமாய் சொல்லுகிற தேவன். அல்லேலூயா. வேதத்தில் கடவுள் என்ன சொல்கிறாரோ அதை மாத்திரம் சொல்லுகிற ஒரு பரிசுத்தவான்கள் அந்த சபையில் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் என்னை கொண்டு உங்களோடு பேசுவதற்கு கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக மீண்டுமாய் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்கும்படியே கர்த்தருடைய சமூகத்தில் நான் ஜெபித்த போது அருமையான போதகர் என்னை அழைத்து, அண்ணா இந்த வாரம் நீங்கள் எங்கள் சபைக்கு வாங்க, கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்க அப்படின்னு சொன்னபோது நான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்து கொண்டு இருந்த போது ஆண்டவர் எனக்கு கொடுத்ததான ஒரு வார்த்தையை நான் மீண்டுமாய் உங்களோடு கூட பேச நான் விரும்புகிறேன். ஏற்கனவே இந்த வார்த்தையை நான் பேசியிருந்தாலும் ஆண்டவர் மறுபடியும் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறார் என்றால் சம்திங், ஆண்டவர் ஏதோ யாரோடு பேச அவர் விரும்புகிறார் என்றது அர்த்தம். அல்லேலூயா. எந்த ஒரு இடத்துலையும் பாருங்கள், ஆண்டவர் பாருங்கள் ஒரு வார்த்தையை ஒரு ஊழியன் மூலமாக அனுப்புகிறார் என்று சொன்னால் நீங்கள் நினைக்கலாம், இந்த செய்தியை இவர் ஏற்கனவே கொடுத்துருக்கிறாரு, நான் இங்கே கொடுத்தேனா இல்லையா எனக்கு தெரியாது. என்னுடைய பொறுத்து எப்படியுமே நான் என்னுடைய ஒரு செய்தியை கொடுத்துட்டேன்னா அந்த செய்தியை வேறு எந்த சபையில் நான் கொடுக்க மாட்டேன்னா அதை அப்படியே எரஸ் போட்டு அழிச்சிடுவேன், அது அவ்வளோதான். ஆனால் மீண்டுமா என்னுடைய சமூகத்தில் நான் போய் ஜபிக்கும் போது ஆண்டவர் எதை சொல்கிறா அதை சொல்லிவிடுவேன். அது கடந்த வாரத்தில் நான் சொல்லியிருந்தாலும் சரி மறுபடியும் அதே தான் பேசுவேன். ஆகையினால இந்த நாளில் நான் ஜெபித்த போது ஆண்டவர் என்னோடு கூட பேசின அந்த வசனத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாம் எடுத்துக்கொள்வோம் சங்கீதங்களின் புஸ்தகம் 138வது சங்கீதம் 7வது வசனத்தை யாராவது ஒருவர்கள், நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிக்கிறீர். அல்லேலூயா, அல்லேலூயா. சபையர் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா அந்த வசனத்தை? எழுதுங்க, எல்லாரும் எடுத்துங்க. சங்கீதம் 138 7வது வசனத்தை வேதம் வச்சிருக்கிறவங்க அனைவரும், நீங்கள் எல்லாரும் வச்சிருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். வேதம் எடுத்துகிட்டு வரலன்னு சொன்னால் அடுத்த வாரம் வேதம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 138வது சங்கீதம் 7வது வசனத்தை நாம் அனைவரும் சேர்ந்து வாசிப்போமா? நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வசனம் புரியுதா? வசனம் புரியுதா? ஆண்டவர் என்ன சொன்னார் புரியுதா? இந்த கால வேளையில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, என் தகப்பனே, தாயே, சகோதரனே, சகோதரியே, நீ ஒரு வேளை துன்பத்தின் நடுவிலே இந்த நாட்களிலே நீ நடந்து கொண்டிருக்கலாம். உன் வாழ்க்கையிலே உன்னை துன்பங்கள் சூழ்ந்து கொண்டிருக்கலாம். நீ எந்த பக்கம் போனாலும் உனக்கு துன்பம், எந்த வழி போனாலும் அடைக்கப்பட்டு இருக்கலாம், கதவுகள் எல்லாம் மூடப்பட்டு இருக்கலாம், வழியே தெரியாம திகைத்து நின்று கொண்டிருக்கலாம். இந்த கால வேளையில் ஆலயத்துக்கு புறப்பட்டு வருவதற்கு முன்பாக கூட ஆண்டவரே நான் என்ன செய்வது என்று சொல்லி திகைத்து கண்ணீரோடு கவலையோடு வேதனையோடு இந்த இடத்துல நீ உட்கார்ந்துட்டு இருக்கலாம். உன்னை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார். என்ன சொல்கிறார் தெரியுமா? நீ துன்பத்தின் நடுவிலே நடந்தாலும் என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நீ உயிர்ப்பிக்கப்படுவ, உன்னை உயிர்ப்பிப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கிறதான ஒரு வார்த்தை பாருங்க, தீர்க்க தரிசனமாக சொல்கிறாரு. இந்த கால வேளையில் வேதனையோடு இருக்கிறேன் மகனே, நான் உன்னை விட்டு விலகிட்டேன்னு நினைக்கிறியா? உன்னை மறந்துட்டேன்னு நினைக்கிறியா? இல்லை, என்னுடைய உள்ளங்கையில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன். நான் ஒருபோதும் உன்னை மறப்பதில்லை,
உன் பேர் சொல்லி அழைத்த தேவன் நான் அல்லவா? உன்னை அழைத்தவர் நான் அல்லவா? நான் எப்படி உன்னை மறப்பேன்? ஆண்டவர் சொல்றாரு எப்ராஹிமை பார்த்து, எப்ராஹிமே உன்னை எப்படிப்பா நான் மறப்பேன்? உன்னை எப்படி நான் கைவிடுவேன்? எப்படி உன்னை நான் கைவிடுவேன்? இன்னைக்கு உங்கள் பேரை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரம்மா, உங்கள் பேரை கூப்பிட்டு சொல்கிறாரு, உங்கள் பேரை கூப்பிட்டு சொல்கிறாரு. துன்பத்தின் நடுவில் நடக்கிற என் அன்பு சகோதரனே, துன்பத்தின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற என் அன்பு தகப்பனே, துன்பத்தின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற என் சகோதரியே, உன் பேரை சொல்லி சொல்கிறாரு. நான் எப்படி உன்னை மறப்பேம்மா? நான் எப்படி உன்னை மறப்பேன் சகோதரனே? நான் எப்படி உன்னை கைவிடுவேன்? உன்னை அழைத்தவர் நான் அல்லவா? உன்னை அழைத்தவர் நான் அல்லவா? நான் மறப்பேனோ? மறந்து போவேனோ? ஒரு நாளும் ஒருபோதும் மறந்து போக மாட்டார். நாம் கூட ஒரு சில நேரங்களில் ஆண்டவர் விட்டு தூரம் போயிடுவோம், மறந்து போயிடும். ஆண்டவர் பாருங்க, ஒரு இமிழ் பொழுது கூட மறக்காதவர், மறக்காதவர். ஒரு அருமையான பாட்டு இருக்குதுல, மறவா ஏசு மறவா உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவா, மறவா ஏசு மறவா உன்னை உருவாக்கிய இயேசு மறவா, மறவா இயேசு மறவா உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவா, மறவா இயேசு மறவா உன்னை உருவாக்கிய இயேசு மறவா, அழைத்தவர் உன்னை மறவா, அபிஷேகம் செய்தவர் மறவா, அழைத்தவர் உன்னை மறவா, அபிஷேகம் செய்தவர் மறவா, மனிதனின் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவார். என் அன்பு சகோதரி, என் அன்பு சகோதரனே, மகிமையின் தேவன் உன்னை மறப்பதில்லை, உன்னை மறந்து போவதில்லை. ஓ மனிதனின் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவா, மகிமையின் தேவன் உன்னை மறவா, மறவா இயேசு மறவா உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவா, மறவா இயேசு மறவா உன்னை உருவாக்கி இயேசு மறவா, மறவா இயேசு மறவா உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவா, மறவா இயேசு மறவா உன்னை உருவாக்கி இயேசு மறவா. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஆண்டவராகிய இயேசு மறந்து போகிற தெய்வம் அல்லப்பா, அவர் மறக்கவே மாட்டார். நீங்களாம் நினைப்பீங்க, ஐயோ நான் இரவும் பகலும் ஜெபம் பண்ணுறேன், இரவும் பகலும் ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணீர் வடிக்கிறேன், என் வாழ்க்கை நிலைமை மாறலையேன்னு சொல்லி யோசிக்கிறேன். இல்லை, ஆண்டவர் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரம்மா. உன் நினைவுகள் அல்ல, ஆண்டவருடைய வழியே வேற. நாம் சொற்பமாக சின்னதாக யோசிப்போம், ஆனால் ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிற திட்டம் பெருசு. அவர் பெருசாக வச்சிருக்கார் நமக்கு. ஆகையினால நம்ம சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை அடியனுக்கு கொடுத்து உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்க இந்த கால வேளையில் ஆண்டவர் உங்களை மறந்து போக மாட்டார். மறக்கிற தெய்வம் அல்ல. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை உயிர்ப்பிக்க போகிறார். நீங்கள் எந்த காரியத்தில் சோர்ந்து போய், எந்த காரியத்தின் நிமித்தமாய் கண்ணீர் வடித்து கொண்டு, எந்த காரியத்தின் நிமித்தமாய் குழப்பத்தோடு மன அழுத்தத்தோடு இருக்கிறீங்களோ, அந்த காரியத்திலிருந்து இன்னைக்கு ஆண்டவர் விடுதலை தரப்போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசு சாமி மார்த்தாள் மரியாளுடைய வீட்டுக்கு போனார். லாசரு இறந்து போயிட்டார். இறந்து போன உடனே இந்த மார்த்தாளும் மரியாளும் ஏசு சாமியை பார்த்து என்ன சொன்னாங்க தெரியுமா? ஆண்டவரே, என் சகோதரனிடத்தில் நீங்கள் எவ்வளோ அன்பாக இருந்தீங்க,
ஏன் சகோதரர் உங்களிடத்தில் எவ்வளோ அன்பாக இருந்தார். என்னோட குடும்பத்தில் நீங்கள் அடிக்கடி வருவீங்க, எங்கள் வீட்டுக்கு வருவீங்க, எங்களோடு பேசுவீங்க, சாப்பிடுவீங்க, எல்லாம் செய்வீங்க. ஆனால் என் சகோதரன் செத்து போயிட்டான், லாசரு மரித்து போயிட்டான், அவனை கொண்டு போய் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், அடக்கம் பண்ணிட்டோம். ஆனால் நீங்கள் அந்த அடக்கத்துக்கு, நீங்கள் அந்த மரணத்துக்கு வரவே இல்லையே. நம்மளாம் கூட எதிர்பார்ப்போம், யாராவது ஒரு முக்கியஸ்தர், யாராவது ஒரு ஊழியக்காரர் நம்முடைய குடும்பத்தில் நடக்கிற நல்ல நிகழ்ச்சிகளுக்கு நிச்சயமாக அவங்கள எதிர்பார்ப்போம். கெட்ட நிகழ்ச்சி ஆனாலும் நல்ல நிகழ்ச்சினாலும் என் ஊழியர் என் குடும்பத்துக்கு வரணும், அவர் வந்து ஜெபிக்கணும், அவர் அங்கே இருக்கணும்னு விரும்புவோம். அதே தான் இவங்களும் ஏசுசாமி பார்த்து சொல்கிறாங்க, என் சகோதரன் மறித்துட்டான், ஆனால் நீங்கள் வரலையே ஆண்டவரை. அவனை எத்தனை போய் எங்கே வச்சிட்டோம், கல்லில் வச்சிட்டோம். 4 நாள் ஆகிடுச்சு. எத்தனை நாள் ஆகிடுச்சு? 4 நாளானா என்ன ஆகும், நாரும். 4 நாளானா நாரும். இப்போ அந்த கல்லறையில் அவர் எப்படி இருக்கார், லாசரு நாரி போயிருக்கிறது ஒரு வாழ்க்கை, நாற்றமான ஒரு வாழ்க்கை. அவர்கிட்ட யாருமே போக முடியாது. ரோட்டில் ஒரு நாயோ ஒரு பூனையோ ஒரு எலியோ செத்து போய் போட்டுட்ருக்காங்கன்னு வச்சுங்களேன், அந்த இடத்துல உட்காந்துட்டு இருப்பீங்களா நீங்கள்? அந்த பக்கம் போனாலே ஆமாம், மூக்கு பிடிச்சிட்டு எப்படா அந்த இடத்த கிராஸ் பண்ணுவோம் அப்படின்னு தான் இருக்கும். எங்கேயாவது ஒரு இடத்துல குப்பையை கொட்டி வச்சுக்கிறாங்கன்னு வச்சுங்க, அந்த குப்பையை நம்ம கிராஸ் பண்ணும் போதும் ஐயோயோ நாத்தம் இருக்கிற இடத்துல நம்ம இருக்க மாட்டோம். ஆனால் நாற்று இருக்கிற இடத்துல தான் இயேசுசாமி தேடி வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷன் நாத்தத்தை பார்த்து ஓடிடுவான், உன் வாழ்க்கையை பார்த்து ஓடிடுவான். ஆனால் உன் வாழ்க்கையை பார்த்து உன்னை தேடி வருகிறவர் ஒரே ஒரு நபர். அல்லேலூயா, அல்லேலூயா. 4 நாள் ஆயிடுச்சு ஆண்டவரே, வேணாம் ஆண்டவரே, அவன் நாரி போயிட்டான் ஆண்டவரே, அவன் நாரி போயிட்டான், அவனை விட்டுடுங்க. அப்போது ஆண்டவர் இந்த மார்த்தாள் மரியாதை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார். அதே வார்த்தை தான் இன்னைக்கு ஏன் மூலமாக ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறாரு. நீ விசுவாசித்தால் உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு, போராட்டங்களுக்கு, உன் வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்களுக்கு, வேதனைகளுக்கு, நெருக்கங்களுக்கு, உபத்திரவங்களுக்கு, சோதனைகளுக்கு, ஏதோ ஆலயத்துக்கு வரும், ஏதோ இங்கே இருக்கிற பாஸ்டர்ஸ், இங்கே வருகிற ஊழியர் ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, கேட்குறோம், போகிறோம் அப்படின்னு இருந்தீங்கன்னா வாழ்க்கை அப்படியே தான் இருக்கும். மாறணும்னு சொன்னால், உன் நாற்றமெல்லாம் மாறணும்னு சொன்னால், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். உன்னுடைய குடும்பத்தில், உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அவர் செய்கிற காரியத்தை நீ காண்பாய். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வாழ்க்கை நாச்சமான வாழ்க்கையாக இருக்கட்டும். வாழ்க்கையில் பல சூழ்நிலைகளை நீ தள்ளப்பட்டு இருக்கலாம், பல நெருக்கடியில் இருக்கலாம். அது நாரி போன வாழ்க்கையாக இருந்தாலும், மனிதர்களால் ஒதுக்கப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும், மனிதன் உன்னை குறை சொல்லி கொண்டு இருந்தாலும், மனிதன் உன்னை பாவி என்று சொல்லி கொண்டு இருந்தாலும், இவன் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாதவன் என்று சொல்லி கொண்டிருந்தாலும், இவன் வேஸ்ட்னு சொல்லி கொண்டிருந்தாலும், அது யார் என்ன சொன்னாலும் உன்னை ஹீரோவாய் மாற்று, உன்னை அற்புதமாய் மாற்று. இயேசுவாலே மாத்திரம் முடியும். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இதுதாங்க விசுவாசம். இதுதான் ஆண்டவர் சொன்னார். விசுவாசமானது நம்பப்படுகிறவன் உறுதியா இருக்கிறது, காணப்படாதவன் நிச்சயமா இருக்கு. நம்ம எதையும் பார்த்துருக்க மாட்டோம், ஆனா எனக்கு நடக்கும், எனக்கு நடக்கும், ஆண்டவர் எனக்கு செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கால வேளையில் லாசருடைய கல்லறையில் ஆண்டவர் போனார். அது 4 நாள் ஆயிடுச்சு. ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். ஒரே ஒரு வார்த்தை. என்ன சொன்னார்? பெரிய ஒரு நீண்ட ஜபலாம் பண்ணலை, ஆனால் ஒன்று செஞ்சார். ஏசு கண்ணை மூடி ஒரே ஒரு ட்ராப்பு கண்ணீர் விட்டாராம். ஏன்னா இந்த அளவுக்கு என்ன இந்த ஜனங்க நேசிக்கிறாங்களே, இந்த அளவுக்கு இந்த ஜனங்க என்ன நம்புறாங்களே, என்ன நம்பிட்டு இருக்காங்களே, நான் வருவேன்னு நினச்சிருக்காங்கன்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி கண்ணீர் விட்டார். கண்ணீர் விட்டு ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், லாசருவே வெளியே வாப்பா. என்ன சொன்னாரு? வெளியே வா, வெளியே வா. ஏன் உள்ள இருக்கிற வெளியே வா. ஏன் அந்த மன அழுத்தத்தில் இருக்கிற வெளியே வா. ஏன் அந்த கட்டில் இருக்கிற வெளியே வா. ஏன் அந்த பாவத்தில் இருக்கிற வெளியே வா. ஏன் அந்த சாபத்தோடு இருக்கிற வெளியே வா. ஏன் அதே காரியத்தை நினைத்து தினம் அழுது கொண்டு வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிற அந்த வேலை ஸ்தலங்கள் ஏன் அப்படி உபத்திரத்தோடு இருக்கு, வெளியே வா. ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, ஏதோ ஒரு இதில் நீங்க பிடிக்கப்பட்டு இருக்கீங்க, ஏதோ ஒரு காரியத்தில் கட்டப்பட்டு இருக்கீங்க. எனக்கு தெரியாது. ஆண்டவர் சொல்றாரு,
ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து ஜெபித்து சொல்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார், ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் கட்டப்பட்டு அதில் பிடிக்கப்பட்டு அதை விட்டு வெளியே வர முடியும் உங்களால். ஆனால் வெளியே வர முடியாமல் அதுக்குள்ளேயே இருக்கிறீங்க. தயவுசெய்து இந்த கால வேளையில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், என் அன்பு மகனே, வெளியே வா, வெளியே வா. குமாரன் உங்களை விடுதலை ஆக்குவார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலை ஆக்குவார். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லி சத்தியம் சொல்லுகிறது. இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உனக்கு விடுதலை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அம்மா, அவர் உனக்கு விடுதலை கொடுக்க அவர் நல்லவராய் போதுமானவராய் இருக்கிறார். யாரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, ஆண்டவரை நம்பும் போது, ஆண்டவரை விசுவாசிக்கும் போது உன் வாழ்க்கையை அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். லாசருடைய வாழ்க்கையை பாருங்க, முடிஞ்சு போச்சு. உலகத்தரெல்லாம் முடிவு பண்ணிட்டான்ல, எத்தனை போய் கலரில் வச்சிட்டாங்களேங்க. 4 நாள் ஆயிடுச்சு. ஒரு சரீரம் 4 நாள் ஆனால் அவ்வளோதான், அது உப்பிடும். சதையெல்லாம் பூச்சிகள், புழுக்கள் உருவாக ஆரம்பிச்சிடும். இந்த புழுக்கள் குடலில், நம்முடைய வயிற்று பகுதியிலேருந்து அந்த புழுக்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு சரீரம் முழுவதுமாக எல்லா சதைகளையும் அழிக்க ஆரம்பிச்சிடும் இந்த 4ஆவது நாளில். அப்படிப்பட்ட அந்த லாசரு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, உலகம் முடிச்சுட்டாங்க, அவர் கொண்டு போய் வச்சாச்சு. ஆனால் அப்படி முடிக்கப்பட்ட அந்த லாசரை தான் ஆண்டவர் வெளியே கொண்டு வந்தார். இன்றைக்கி இந்த கால வேளையில் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், என் அன்பு தகப்பனே, என் தாயே, என் சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் பெரியவர். அம்மா, அவர் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தவர். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமே கிடையாது. அவரால் எல்லாம் கூடும். இன்னைக்கு நீ ஏன் கண்ணீரோடு இருக்கிற, நீ ஏன் கவலையோடு இருக்கிற? ஆண்டவர் உன்னை வெளியே கொண்டு வர விரும்புகிறார். உன்னை வெளியே கொண்டு வர விரும்புகிறார். உன்னுடைய கட்டுகளை அறுக்க விரும்புகிறார். உன்னுடைய காயங்களை ஆற்ற விரும்புகிறார். உன்னை குணமாக்க விரும்புகிறார். உன்னுடைய வியாதியை நீக்க விரும்புகிறார். உன்னுடைய பலவீனத்தை நீக்க விரும்புகிறார். கர்த்தர் உன்னை உயிர்ப்பிக்கும்படியா இந்த கால வேளையில உன் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உன் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். உன்னை உயிர்ப்பிப்ப நம்புறியா? உன்னை விடுதலை பண்ணுவார் நம்புறியா? ஆனால் நீ ஒன்று செய்யணும். என்ன செய்யணும் தெரியுமா? நீ எதில் கட்டப்பட்டு இருக்கிறியோ உனக்கு ஆண்டவருக்கும் தெரியும். உனக்கு ஆண்டவருக்கும் தெரியும். நீ எதில் கட்டப்பட்டு இருக்கிறீரோ அந்த கட்டை கர்த்தர் அவிழ்க்க விரும்புகிறார். நீ அதுலேருந்து வெளியே வந்துரு. கர்த்தர் அழுத்துருவார். இன்னைக்கு கர்த்தருடைய கட்டுகளை அறுத்துருவார். கர்த்தருடைய கழுகுகள் எல்லாவற்றையும் அழுத்துருவார். நீ வெளியே வந்துரு. திரும்ப அந்த இடத்துக்கு போக முயற்சிப்படாத. மீண்டும் அந்த இடத்துக்கு நான் போகணும்னு சொல்லி ஆசைப்படாத. ஆண்டுடைய வார்த்தை தீர்க்க தரிசனமாக எங்களோடு கூட வந்து கொண்டு இருக்கிறது. குடும்பத்தில் இருந்தாலும் சரி, சமுதாயத்தில் இருந்தாலும் சரி, நீ வேலை செய்கிற இடத்துல இருந்தாலும் சரி, படிக்கிற இடமா இருந்தாலும் சரி, எந்த இடத்துல எது நிமித்தமாக நீ பிடிக்கப்பட்டு இருக்கிறியோ, தேவனுக்கும் உனக்கும் ஒரு உறவு இல்லாதபடி, தேவனுக்கும் உனக்கும் ஒரு ஐக்கியம் இல்லாதபடி எது உனக்கு தடையா இருக்கிறதோ அந்த தடைகளிலிருந்து இன்னைக்கு வெளியே வா. ஆண்டவர் உன்னை உயிர்ப்பிக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை உயர்த்த போகிறார். அல்லேலூயா. ஆண்டுடைய மகிமை உனக்குள்ள விளங்க போகிறது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நம்முடைய பாவங்கள்லாம் மன்னிக்கிற தேவன், நம்முடைய அக்கிரமெல்லாம் அவர் நம்ம வீட்டை நீக்கிற தேவன். 103 சங்கீதத்தில் என்ன வாசிக்கிறோம்? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே அப்படி நான் முடிச்சிடுவோம். ஆனால் அடுத்து தொடர்ந்து என்ன வருது? அவர் உன் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, அல்லேலூயா, உன்னை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டுகிற ஆண்டவர். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு ஆண்டவர் என் பாவத்தெல்லாம் மன்னிப்பார், என் அக்கிரமத்தெல்லாம் என்னை விட்டு நீக்குவார், என் நோய்களெல்லாம் என்னை விட்டு நீங்கி போயிடும், என்னுடைய பலவீனெல்லாம் என்னை விட்டு நீங்கி போயிடும், என் சுகவீனெல்லாம் என்னை விட்டு நீங்கி போயிடும். இந்த வசனத்தை படித்தோன்னே எனக்கு ஒரு பழைய பாட்டு ஞாபகம் வருது. பாடலாமா? பாவங்களை பாராதென்னை பற்றி கொண்டீரே, சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே. பாவங்களை பாராதென்னை பற்றி கொண்டீரே, சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே. ரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே.
உற்சாக ஆவி என்னை தாங்க செய்தீரே. ரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே. உற்சாக ஆவி என்னை தாங்க செய்தீரே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்து கர்த்தரின் நன்மைகளை நித்தம் நித்தம். எஸ் ஆமென். கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தோ நித்தோ நான் நினைப்பேன். பாவங்களை பாராதென்னை பற்றி கொண்டீரே. சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே. பாவங்களை பாராதென்னை பற்றி கொண்டீரே. சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே. ரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே. உற்சாக ஆவி என்னை தாங்க செய்தீர். சொல்லுமா, ரட்சணத்தின் சந்தோஷத்தை. ஆமென். உற்சாக ஆவி என்னை தாங்க செய்தீரே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்து கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தோ நித்தோ நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தோ நித்தம் நான் நினைப்பேன். அல்லேலூயா. ஒரு சிலருடைய ஜெபம் இப்படி இருக்கும். எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஆண்டவரே, டெய்லி என் பாவத்தை மன்னிங்க, என் பாவத்தை மன்னிங்க. நம்ம கேட்டுகிட்டே இருக்கிறோம், நல்லது தான். ஆனால் என்னைக்கு ஆண்டவரை நம்ம சொந்த இரட்சகராக ஏற்றுக்கணுமோ, என்னைக்கு ஆண்டவருடைய நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றோமோ, என்னைக்கு நான் ஆண்டவருடைய பிள்ளை அப்படிங்கிற ஒரு உறுதியும் நம்பிக்கையும் விசுவாசமும் நமக்குள்ளே வந்ததோ, அன்னைக்கே நம்முடைய பாவம்லாம் நம்ம விட்டு போயிடுச்சு. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய பாவத்தை ஆண்டவர் மன்னிச்சுட்டாருமா. இனி நம்ம பாவி இல்லை. பாவம் செஞ்சாலும் ஆண்டவர் நம்முடைய பாவங்களை என்ன பண்ணுறாரு? மன்னிச்சுறாரு. ஆனால் பாவம் செய்யக்கூடாது. பாவம் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் நமக்குள்ளே வந்துடுச்சு. ஆண்டவர் என் பாவத்தை மன்னிச்சுட்டார், இன்றைக்கி நான் என்ன பண்ண மாட்டேன்? பாவம் செய்ய மாட்டேன். அன்றைக்கி விபச்சாரத்தில் கையும் மெய்யமாக பிடிக்கப்பட்ட ஸ்திரியை பார்த்து ஆண்டவர் சொன்னது தெரியுமா? ஊரே சொல்லிச்சு. அங்கே இருக்கிற எல்லாரும் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? அவ பாவி பாவி பாவி. இவளை என்ன பண்ணாங்க? கல் எறிஞ்சி சாக அடிச்சுடுங்க, இவ உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு எல்லாம் உலகமே சொல்லிச்சு. ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல அவர் செஞ்ச ஒரு அதிசயமாக அற்புதத்தை பார்த்தோம்னா வியக்க முடியாது. எல்லாருமே கம்முன்னு போயிட்டானுங்க, ஒருத்தனும் கல்லெறியில. அந்த ஸ்திரியை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ என்னம்மா சொல்கிறேன்னு. அப்போ ஆண்டவர் அவருடைய பாதத்தில் அந்த ஸ்திரீ விழுந்தபோது ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை தெரியுமா? நீ பாவம் செஞ்சுட்ட, ஆனால் இனிமே என்ன பண்ணாத, இனிமே பாவம் செய்யாத. இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவன், உங்களுடைய துன்பத்தெல்லாம் நீக்குகிற தேவன், உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அதிசயத்தை செய்ய விரும்புகிற தேவன் சொல்கிறாரு, இனி நீ பாவம் செய்யாதம்மா, பாவம் செய்யாத. பாவம் செய்வதற்கு உனக்கு இடம் இருக்கக்கூடாது. பாவத்தை இனி நான் செய்ய மாட்டேன். ஆகையினால் அந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தை ஆண்டவர் நமக்குள்ளே கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. இந்த காலவேளையில் ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். எத்தனை பேரோடு கூட ஆண்டவர் கிரியை செய்கிறார் எனக்கு தெரியல. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்ல சொன்னதை நான் சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுடைய சிறுமையை மாற்ற போகிறாராம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சிறுமைன்னா என்ன தெரியுமா? சிறுமை என்றால் என்ன தெரியுமா? ஆண்டவரே, நம்மளாம் ஜெபம் பண்ணும்ல, ஆண்டவரே நான் சிறுமையானவன், ஆண்டவரே நான் எளிமையானவன், ஆண்டவரே என் சிறுமையை கண்ணோக்கி பாருங்க, என் சிறுமையை கண்ணோக்கி பாருங்கன்னு சொல்லி ஆண்டவர் நோக்கி நம்ம ஜெபம் பண்ணுவோம். சிறுமைன்னா என்ன தெரியுமா? நானே சொல்கிற மாதிரி, சிறுமைன்னு சொன்னால் ரொம்ப நம்ம தாழ்த்தப்பட்டவங்க, பிறரால் ஒதுக்கப்பட்டவங்க, பிறரால் தள்ளப்பட்டவங்க. பிறரால் தள்ளப்பட்டவங்கன்னா, ஒரு சபையை வச்சுமே, நம்ம சபையை வச்சுமே, நம்ம சபையில் எல்லாரும் ஐக்கியமாக இருக்கிறோம்ல, நம்ம சபையில் எல்லோரும் ஐக்கியமாக சந்தோஷமாக இருக்கிறோம். ஆனால் ஐக்கியமாக சந்தோஷமாக இருக்கிற அந்த இடத்துல யாரோ ஒரு நபரை நீங்கள் அந்த ஐக்கியத்திலேருந்து தள்ளி வச்சுட்டு அவரோடு கூட பேசாமல், அவரோடு கூட பழகாமல், அவரோடு கூட எந்த காரியத்தையும் செய்யாமல் இருக்கிறீங்க பார்த்தீங்களா? அவரை ஒதுக்கி வைக்கிறீங்க பார்த்தீங்களா? அதுதான் சிறுமை. அல்லேலூயா. இன்னும் சொல்லப்போனால் அற்பமாக நினைக்கிறது. இவெல்லாம் ஒரு ஆளா, இவெல்லாம் ஒரு ஆளா,
எந்த ஒரு மனுஷனையும் மதிக்காம அவனை தள்ளி வைக்கிறோம் பார்த்தீங்களா? சிறுமை. அற்பமாய் நினைப்பது, தாழ்வாய் நினைப்பது, ஏளனமாய் நினைப்பது, ஏலக்காரமாக நினைப்பது, இதெல்லாம் தான் சிறுமை. இந்த சிறுமையை ஆண்டவர் இன்னைக்கு மாற்ற போகிறார். சிறுமையை மாற்றுகிற தேவன். தாவீது ராஜா எவ்விதமாக ஜெபம் பண்றார் எப்படி தெரியுமா? ஆண்டவரே, சிறுமையும் எளிமையுமான என்னை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே, என்னை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே, நான் சிறுமையானவன், நான் எளிமையானவன், என்னை கண்ணோக்கி பாருங்க அப்படின்னு சொல்லப்பட்ட போது ஆண்டவர் தாவீதை கண்ணோக்கி பார்த்தார். தாவீது அரசரை கண்ணோக்கி பார்த்தார். அவர் உயர்த்தப்பட்ட, அவர் மேன்மையான இடத்துல உட்கார வைக்கப்பட்டார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுற, உன் சிறுமை ஆண்டவர் மாற்ற போறாருங்க. உன் சிறுமை ஆண்டவர் மாற்ற போறாரு. உன் சிறுமை மாறப்போகிறது. ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லிட்டு நான் ஜெபித்துட்டு கடந்து போக விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில், சாமுவேல் புஸ்தகத்தில் நம்ம வாசிப்போம். அருமையான ஒரு சகோதரி, அருமையான ஒரு சகோதரி, எல்லாருக்கும் தெரிந்த சகோதரி யாரு? 1வது அதிகாரம் சாமுவேலின் புஸ்தகம் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். யார? அன்னாள். அன்னாளை குறித்து எல்லாருக்கும் தெரியும். அன்னாள் சிறுமைப்படுத்தப்பட்டா. எப்படி சிறுமைப்படுத்தப்பட்டா? அன்னாளுக்கு என்ன இல்லை? பிள்ளை இல்லை. ஆனால் அன்னாளுடைய சகோதரிக்கு என்ன உண்டு? பிள்ளைகள் உண்டு. பெனினாளுக்கு பிள்ளைகள் உண்டு. ஆனால் அன்னாளுக்கு பிள்ளைகள் இல்லை. அந்த அதிகாரம் முழுவதுமாக நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னால், அவங்க ஒவ்வொரு வருஷமும் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாய் சிலோவில் உள்ள அந்த தேவாலயத்துக்கு போவாங்க. தேவாலயத்தில் போய் அந்த பண்டிகையை அவங்க என்ன பண்ணுவாங்க? ஆசரிப்பாங்க. பண்டிகையில் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. ஆனால் அன்னால் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டாங்க. அந்த வசனம் இருக்குது பாருங்க. வருஷம் வருஷம் அவங்க போவாங்க. தெரிந்து எடுத்து வாசிங்க அந்த வசனத்தை. 6வது வசனம் வாசிங்க. படினால் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அவள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் சமயத்தில் அவள் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வாள். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்போது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டே இருப்பாள். அல்லேலூயா. சிறுமைப்படுத்தப்பட்ட அன்னாள் யாரால? தன்னுடைய சகோதரியால, தன்னோடு கூட இருக்கிற சகோதரியால சிறுமைப்படுத்தப்பட்ட அன்னாள் எப்பொழுது என்ன பண்ணிட்டு இருப்பாங்களாம்? அழுது கொண்டே இருப்பாங்களாம்மா. அண்ணால் அம்மா என்ன பண்ணிட்டு இருப்பாங்களாம்? அழுது கொண்டே இருப்பாங்களாம். ஒவ்வொரு நாள் ஆண்டுடைய சமூகத்தில் அழுது கொண்டே இருக்கிற அந்த அன்னாள் ஒரு நாள் என்ன பண்ணாங்க தெரியுமா? ஆண்டுடைய சமூகத்தில் போய் தன்னுடைய மனதில் இருக்கிற எல்லா காரியத்தை என்ன பண்ணாங்களாம்? ஆண்டவருடைய சமூகத்தில் ஊட்டினாங்களா. அந்த வசனம் சொல்லுது பாருங்க, ரொம்ப அருமையாக சொல்லுது. 10வது வசனம் பாருங்க. அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின், இப்ப சொல்லுங்க, உங்க நெஞ்சில கையை வச்சுங்க, விசுவாசத்தோட நம்பிக்கையோட ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. உங்க பேரை சொல்லி முடிஞ்சா உங்க பேரை சொல்லி சொல்லுங்க. முடியலன்னா சொல்லுங்க, ஆண்டவரே இந்த அடிமையின், இந்த அடியாளின், இந்த அடியானின் சிறுமையை கண்ணோக்கி பாருங்க, சிறுமையை கண்ணோக்கி பாருங்க, சிறுமையை கண்ணோக்கி பாருங்க. தொடர்ந்து வாசிங்க அந்த வசனத்தை. உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சங்கீதம் 138 7வது வசனத்தின்படியா இவங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இன்னும் ஒரு சில நிமிடங்களிலே நான் கர்த்தருடைய வார்த்தையை முடிக்க போகிறேன். அவர் சொல்லுகிறார், நீ துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நான் உன்னை உயிர்ப்பிப்பேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் உன் சிறுமையை மாற்ற போகிறார். உன் சிறுமையை ஆண்டவர் மாற்ற போகிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த கால வேளையில் நீங்கள் எந்த சூழ்நிலையில் வந்திருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நிலைமையில நீங்கள் வந்திருந்தாலும் சரி, இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களுடைய இருதயத்தை ஊற்றுங்க. அண்ணால் தன்னுடைய இருதயத்தை ஊற்றினா,
மனம் கசந்து அழுதா. அவர் ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டிக்காக ஜெபம் பண்ணல, உதட்டால ஜெபம் பண்ணல, உள்ளத்திலிருந்து ஜெபம் வருது. உள்ளத்திலிருந்து ஜெபம் வருது. நீங்கள் தேவனுடைய ஆலயத்தில் வரும்போது, தேவனை ஆராதிக்கும் போது, தேவனை தொழுது கொள்ளும் போது எல்லாரும் தொழுது கொள்கிறாங்க ஆண்டவருடைய சமூகத்தில். பாஸ்டர் சொல்கிறாரு எழுந்து நில்லுங்க, சரி எழுந்து நிற்க சொல்கிறாரு, எழுந்து நின்றுடுவோம். எல்லாரும் ஆண்டவர் துதிக்க சொல்கிறார, துதிச்சிருவான். எல்லாரும் கைகளை தட்டுங்க, அப்படி இருக்காதீங்க. பாஸ்டர் சொல்லல, நீங்களே உள்ளத்திலிருந்து ஆண்டவர் உங்களால் எவ்வளவு துதிக்க முடியுமோ, எவ்வளவு ஸ்தோத்தரிக்க முடியுமோ, எவ்வளவு அவரை குறித்து புகழ்ந்து பாட முடியுமோ பாடுங்க. எவ்வளவு நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் உடைய இருதயத்தை ஊற்றி அழுது ஜெபிக்க முடியுமோ ஜெபம் பண்ணுங்க. இதை தான் ஆண்டவர் பார்க்குறாரு, இதை தான் ஆண்டவர் பார்க்குறாரு. உன்னுடைய உள்ளம் எப்படி இருக்கிறது, உன்னுடைய உள்ளம் ஆண்டவருக்கு முன்பாக எப்படி இருக்கிறதுன்னு சொல்லி ஆண்டவர் பார்க்கிறார். அன்னாளின் இருதயத்தை பார்த்தார் ஆண்டவர், அன்னாளின் இருதயத்தை பார்த்தார். அந்த அம்மா உண்மையாய் மனம் உடைக்கப்பட்டு, மனம் நொறுக்கப்பட்டு ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே என் சிறுமையை கண்ணோக்கி பாரப்பா, என் சிறுமையை கண்ணோக்கி பாரப்பா. இந்த கால வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களுடைய உள்ளத்தை ஊற்றுங்க. ஆண்டவரை என்னை நோக்கி பாருங்க, இந்த இடத்துல நான் எப்படி இருக்கிறேன் பாருங்க, என் குடும்பம் எப்படி இருக்குது பாருங்க, என் கணவன் எப்படி இருக்கிறார் பாருங்க, என் பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க பாருங்க, நான் ஒவ்வொரு நாளும் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் பாருங்க, என்னுடைய வாழ்க்கையை பாருங்க ஆண்டவரே, என் வாழ்க்கையை பாருங்க ஆண்டவரே, என் சிறுமையை மாற்றுங்க. எத்தனை பேர் சொல்ல போறீங்க, என் சிறுமையை மாற்றுங்க ஆண்டவரே, என் சிறுமை மாறணும், என்ன சிறுமை மாறணும், இந்த அடியாளை மறவாமல் நினைத்தருளும், என்னை நினைத்தருளும் ஆண்டவரே. யார் நினைக்கிறாங்களோ இல்லையா ஆண்டவரே, நீங்க என்னை நினைத்தருளுங்க ஆண்டவரே. அன்னுடைய சமூகத்தில் கேளுங்க, அன்னுடைய சமூகத்தில் கேளுங்க. அதுதான் அன்னாள் செஞ்சாங்க. ஆகையினாலதான் அன்னாளுடைய சிறுமை ஆண்டவர் மாற்றினார். தொடர்ந்து அந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது நல்ல ஒரு அருகையான ஆண் பிள்ளை ஆண்டவர் கொடுக்கிறார். அவர் தான் யாரு? சாமுவேல், இஸ்ரவேலின் முதல் தீர்க்கதரிசி. யாருடைய பிள்ளை? யாருடைய பிள்ளை? அன்னாள் எப்படிப்பட்டவங்க? சிறுமைப்படுத்தப்பட்ட அன்னாள், அற்பமாய் எண்ணப்பட்ட அன்னாள், ஏளனமாய் இலக்காரமாய் எண்ணப்பட்ட அன்னாள், தன்னுடைய சக்காத்திய ஒதுக்கப்பட்ட அன்னாள். அந்த அன்னாளுடைய பிள்ளை இஸ்ரவேல் தேசத்தில் முதல் தீர்க்கதரிசி, ராஜாக்களை ஏற்படுத்துகிற தீர்க்கதரிசி, ராஜாக்களை தள்ளுகிற தீர்க்கதரிசி. அல்லேலூயா. இன்னைக்கு அப்படிப்பட்டதான மகிமையான காரியங்களை உன் வாழ்க்கையில செய்வார். நம்புறீங்களா? உன் சிறுமையை ஆண்டவர் மாற்றி, உன் எளிமையை ஆண்டவர் மாற்றி, உன்னை மறவாமல் நினைத்து ஆண்டவனை உயர்த்த போகிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கிறிஸ்துவமே விசுவாசத்தில் தான் இருக்குது, விசுவாசத்தில் தான் இருக்குது. நீங்கள் எபிரேயரில் வாசித்தீங்கன்னு வச்சுங்க, 11வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீங்களா, அந்த விசுவாச பட்டியலை கொடுப்பார். விசுவாசத்தினால தான் அவங்க என்ன பண்ணாங்களா, ராஜ்யங்களை ஜெயிச்சாங்க, ராஜாக்களை ஏற்படுத்தினாங்க, அவருடைய ஆளுகை ஸ்திரமாய் இருந்தது. விசுவாசத்தின் நிமித்தமாய் குடும்பங்கள் கட்டப்பட்டது, விசுவாசத்தின் நிமித்தமாய் வாழ்க்கை நிலையாய் மாறினது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறாராமா? ஏதோ நான் ஒரு கட்டுக்கதையோ மற்ற ஊழியர் மாதிரிலாம் நான் சரி இருக்கிற நேரத்தை அப்படியே கழிச்சிட்டு போயிடலாம் இல்லை. ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறவன், ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கிறவன், அது உங்களுக்கு புரிஞ்சாலும் சரி புரியாமல் போனாலும் சரி, எதை சொல்கிறோம் அதை தான் சொல்லுவேன். கூட்டவும் மாட்டேன், குறைக்கவும் மாட்டேன். அப்படி நான் கூட்டி குறைச்சி சொன்னேன்னா நான் சபிக்கப்பட்டவன். வேதம் தான் சொல்லுது. கர்த்தருடைய வார்த்தையில் ஒன்று நீங்கள் கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. நீங்கள் கூட்டியோ குறைச்சோ சொன்னீங்கன்னா நீங்கள் சபிக்கப்பட்டவர்களாய் மாறுவீர்கள். நான் அப்படி சொன்னேன்னு சொன்னால் நான் சபிக்கப்பட்டவனாய் மாறிவிடுவேன். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை தானே இந்த காலவேளை நான் சொல்லி கொண்டு இருக்கேன். கர்த்தர் உங்களோடு சொன்னது, துன்பத்தின் நடுவில் இந்த நாளில் நீ எந்த துன்பத்தில் நடக்கிறியோ, எந்த துன்பத்தின் பாதையில் நடந்து கொண்டு இருக்கிறீரோ, அந்த பாதையில் இருந்து ஆண்டவர் இன்னைக்கு உங்களை உயிர்ப்பிக்க போகிறார். உங்களுடைய எளிமையை மாற்ற போகிறார், உங்கள் சிறுமையை மாற்ற போகிறார். கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்புறீங்களா? கர்த்தர் என்ன நினைச்சிருக்கிறாருங்க, அவர் என்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் என்னை நினைத்திருக்கிறார், அவர் என்னை ஆசீர்வதிப்பார். விசுவாசம் சொல்லுமா? எல்லாம் சேர்ந்து சொல்லுமா?
கர்த்தர் என்னை நினைத்திருக்கிறார், அவர் என்னை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? கர்த்தர் என்னை நினைத்திருக்கிறார், அவர் என்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் என்னை நினைத்திருக்கிறார், அவர் என்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? நன்றி சொல்லுவோமா? என் அன்பு சகோதரனை, என் அன்பு சகோதரி, இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு விடுதலை கொடுத்து நீ எந்த இடத்துல இருக்கிறியோ, எங்க இருக்கிறியோ அந்த இடத்துல உயர்த்த போறாரு. அந்த இடத்துல உயர்த்த போறாரு. குப்பையில் இருக்கிற உன்னை ஆண்டவர் உயர்த்தி கோபுரத்தில் வைக்க போறாரு. ராஜாக்களோடு உன்னை உட்கார வைக்க போறாரு. பிரபுக்களோடு உன்னை உட்கார வைக்க போறாரு. ஒரு சமயம் உன்னை வந்து எல்லாம் ஒதுக்கி இருக்கலாம், தள்ளி இருக்கலாம், ஆனா எல்லாரும் உன்னை அழைக்க போறாங்க. சகோதரனே, சகோதரியே, என் வீட்டுக்கு வாங்க, என் வீட்டுக்கு வாங்க, எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வாங்கன்னு சொல்லி உங்களை அழைக்க போறாங்க. அப்படியே கர்த்தர் உங்களை மாற்ற போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரின் சிறுமையை மாற்ற போகிறார். ஜெபம் பண்ணலாமா? ஜெபம் பண்ணலாமா? இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவருடைய வாழ்க்கையை மாற்றி நம்ம அதிசயமாய் அற்புதமாய் நடத்த போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. குப்பையில் இருந்து என்னை உயர்த்தி வைத்தீரே, ராஜாக்களோடு என்னை அமர செய்தீரே. குப்பையில் இருந்து என்னை உயர்த்தி வைத்தீரே, ராஜாக்களோடு என்னை அமர செய்தீரே. என்னை உயர்த்தி வைத்தீரே, உயர்த்தி அழகு பார்த்தீரே. என்னை உயர்த்தி வைத்தீரே, உயர்த்தி அழகு பார்த்தீரே. உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை தவிர விருப்பம் இல்லை, உம்மை விட்டாகதியும் இல்லை, நீங்க இல்லைன்னா நானும் இல்லை. உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை தவிர விருப்பம் இல்லை, உம்மை விட்டாகதியும் இல்லை, நீங்க இல்லைன்னா நானும் இல்லை. சேர்ந்து சொல்லுமா? உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை தவிர விருப்பம் இல்லை, உம்மை விட்டாகதியும் இல்லை, நீங்க இல்லைன்னா நானும் இல்லை. உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை தவிர விருப்பம் இல்லை, உம்மை விட்டாகதியும் இல்லை, நீங்க இல்லைன்னா நானும் இல்லை. நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை, இல்லை. அத நினைக்கும் போது உசுரு எனக்கு இல்லை. ஓ, நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை, இல்லை. அத நினைக்கும் போது உசுரு எனக்கு இல்லை. குப்பையில் இருந்து என்னை உயர்த்தி வைத்தீரே, ராஜாக்களோடு என்னை அமர். சரி சொல்லுமா? ஆண்டவரை பார்த்து சொல்லுமா? குப்பையில் இருந்து என்னை உயர்த்தி வைத்தீரே, ராஜாக்களோடு என்னை அமர செய்தீரே. குப்பையில் இருந்து என்னை உயர்த்தி வைத்தீரே, ராஜாக்களோடு என்னை அமர செய்தீரே. என்னை உயர்த்தி வைத்தீரே, உயர்த்தி அழகு பார்த்தீரே. அப்பா பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னை உயர்த்தி வைத்தீரே, அழகு பார்த்தீரே. என்னை உயர்த்தி வைத்தீரே, உயர்த்தி அழகு. சொல்லுமா? உயர்த்தி வைத்தீரே, என்னை உயர்த்தி வைத்தீரே, உயர்த்தி அழகு பார்த்தி. உம்மை போல, உம்மை போல தெய்வம் ஆமே. உம்மை விட்டாகதியும் இல்லை, உம்மை விட்டாகதியும் இல்லை, நீங்க இல்லைன்னா நானும் இல்லை. உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை தவிர விருப்பம் இல்லை, உம்மை விட்டாகதியும் இல்லை, நீங்க இல்லைன்னா நானும் இல்லை. உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை தவிர விருப்பம் இல்லை, உம்மை விட்டாகதியும் இல்லை, நீங்க இல்லைன்னா நானும் இல்லை. உம்மை போல தெய்வம் இல்லை,
உமை தவிர விருப்பம் இல்ல, உமை விட்டா கதியும் இல்ல. நீங்க இல்லைன்னா நானும் இல்ல, உமை போல தெய்வம் இல்ல. உமை தவிர விருப்பம் இல்ல, உமை விட்டா கதியும் இல்ல. நீங்க இல்லைன்னா நானும் இல்ல, உமை போல தெய்வம் இல்ல. உமை தவிர விருப்பம் இல்ல, உமை விட்டா கதியும் இல்ல. நீங்க இல்லைன்னா நானும் இல்ல, உமை போல தெய்வம் இல்ல. உமை தவிர விருப்பம் இல்ல, உமை விட்டா கதியும் இல்ல. நீங்க இல்லைன்னா நானும் இல்ல, நீங்க இல்லைன்னா நானும் இல்ல, நீங்க இல்லைன்னா நானும் இல்ல, நீங்க இல்லைன்னா நானும் இல்ல, நீங்க இல்லைன்னா நானும் இல்ல. ஓ நீங்க இல்லைன்னா எல்லாரும் சொல்லுவோம் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீங்க இல்லைன்னா நான் இல்ல, ஆண்டவரே நீங்க இல்லைன்னா நான் இல்ல, நீங்க இல்ல, நீங்க இல்லைன்னா நான் இல்ல, என் வாழ்க்கை இல்ல, என் வாழ்க்கை இல்ல ஆண்டவரே, ஆண்டவரே நீங்க இல்லைன்னா என் வாழ்க்கை இல்ல. ஓ ரா பா 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 ஷாகா ரூபாலா தானா ஓ சந்தல ரூபாக தாரனா ஓ ஷாகா ரா பா 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 ரானா ஓ ராபி கவலா பா திவினா சாதனா. ஓ ஹalleluya 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 ஹalleluya. உமக்கு நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மை தவிர, உம்மை தவிர, உம்மை தவிர வேறொரு விருப்பம் இல்லை, உம்மை விட்ட கதி இல்லை ஆண்டவரே. நீர் எங்களுக்கு போதுமானவர், நீர் எங்களுடைய சிறுமையை மாற்றுகிற தேவன், எங்க எளிமையை மாற்றுகிற தேவன், எங்களை கண்ணோக்கி பார்க்கிற தேவன், எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். உம்முடைய கரங்களில் ஓ ரா பா 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 ஓ சபா ரிப தகனா ஓ ரகாதி ரல் சகல தூரபனா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஓ ஹalleluya. கர்த்தரை துதிங்க 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 துதிங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் உடைய இருதயத்தை ஊற்றி விடுங்க. கர்த்தர் கொடுக்கிற நன்மைகளையும், கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களையும், கர்த்தர் கொடுக்கிற கிருபைகளையும் இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ளுங்க. ஹalleluya ஹalleluya. ஓ ராஜா உமக்கு நன்றி 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 தகப்பனே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஹalleluya 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 ஹalleluya. ஓ சாகா கா 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 ரனா ஓ ராபாதி பலா பாகா ரனா ஓ சந்தர பூ ரப கத தீர பனா. ஓ ஹalleluya ஹalleluya. வல்லமை 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 வல்லமை. தேவ பிரசன்ன தேவ பிரசன்ன தேவ பிரசன்ன இறங்கட்டும் ஆண்டவர், இறங்கட்டும் இறங்கட்டும். ரைட் நவ ரைட் நவ ரைட் நவ ரைட். இப்போது 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 கிரியை செய்யட்டும். கட்டுகள் அறுக்கப்படட்டும், கட்டுகள் அறுக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா பலவீனங்கள் சுகவீனங்கள் மாறட்டும் 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 ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. பா 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 தாரா சகரானா ஓரி பா 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 லாப ஷபா. ஹalleluya ஹalleluya. தேவ பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளுங்க, தேவ வல்லமையை பெற்றுக் கொள்ளுங்க. உங்களால முடிந்த மட்டும் ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்குங்க. ஆண்டவர் இன்றைக்கு கற்றுகளை அறுக்கிற தேவன், உன் சிறுமையை மாற்றுகிற தேவன், உன் எளிமையை மாற்றுகிற தேவன். கர்த்தர் உன்னை நினைத்து இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் இன்னைக்கு எனக்கு விடுதலை தர போறாரு. இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு விடுதலை தர போறாரு. ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்துட்டாரு கொடுத்துட்டாரு. ஆண்டவர்